உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு வாழ்த்துதலை கூறுகிறேன். இன்னைக்கு மே 3 நாளைக்கு மே 4. மே 4 என்ன? ரிசல்ட்ஸ், தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். சரி, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் ஒரு கருத்து கணிப்பு எல்லாம் எடுத்திருக்காங்க. நான் இப்பொழுது போதகராக இருந்து நான் பேச வேண்டிய காரியங்களை உங்களிடத்தில் நான் பேசுகிறேன். வெற்றி தோல்வி என்பது எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம எக்ஸாம் எழுதுறோம், சில நேரத்தில் ஃபெயில் ஆகிறோம், சில நேரத்தில் பாஸ் ஆகிறோம். ஃபெயில் ஆன உடனே சில பேர் அதுக்கு தப்பான முடிவு கூட எடுக்கிறாங்க. அது தவறான ஒரு காரியம். இப்பொழுது இந்த எலெக்ஷன்ல ரொம்ப கிளாரிட்டியா பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, வித்தியாசமான ஒரு எலெக்ஷன். இன்னும் இப்போ ஒரு புது முகமாகிய எம்ஜிஆரை போல ஒரு நடிகர், அவரும் எலெக்ஷன்ல நின்னாரு. அதனால ஒரு தெளிவு யாருக்கும் உண்டாகவில்லை. இப்ப யார் ஜெயிப்பாங்க, யார் ஜெயிக்க மாட்டாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனா இந்த ரசிகர்கள் என்று இருக்கிற அந்த சின்ன வாலிப பசங்களும் வாலிப பிள்ளைகளும் ரொம்ப இலகின மனசுடையவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரசிகர்கள், ஒரு மனுஷனை ரசிக்க தன்மை உடையவர்கள். ஏன்னா அவர் ஹீரோ. இன்னைக்கு பெற்றோர்கள் நாளைக்கு ரொம்ப கவனமாக உங்க பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். Tomorrow is the day of results. இந்த ரிசல்ட்ல எப்படி வேணா நடக்கலாம். நம்ம எப்பொழுதும் வாழ்க்கையில அப்ஸும் இருக்கும், டவுனும் இருக்கும். மேலே போவோம், கீழே இறங்குவோம். கீழே இறங்குறதுனால நம்ம எல்லாம் தோத்து போயிட்டோம், நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு தோக்குறவங்க நாளைக்கு ஜெயிப்பாங்க. இன்னைக்கு தோக்குறவங்க நாளைக்கு ஜெயிப்பாங்க. ஸோ அதனால நம்மளுடைய எண்ணங்கள் ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா, இன்னைக்கு தோத்தா கூட நாளைக்கு ஜெயிப்போம். ஒருவேளை உங்களுடைய தலைவர், உங்களுடைய ஹீரோ தோத்தா கூட நாளைக்கு ஜெயிப்பார். அந்த மென்டாலிட்டி உங்க மைண்ட்ல வரணும். உங்களை திடப்படுத்துகிறதுக்காக நான் பேசுகிறேன். நீங்க தோத்துருவீங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், வெற்றி தோல்வி என்பது சகஜம், மனுஷர்களுடைய வாழ்க்கையில சகஜம். தோல்வியை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், வெற்றியை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். வெற்றி வந்தா சந்தோஷம், தோல்வி வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்க. அவ்வளவுதான்றது கிடையாது. அடுத்தது என்ன பண்ணுவோம், அடுத்தது என்ன முயற்சி பண்ணுவோம். சோ தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி தானே வச்சிருக்கோம். ஆனா தோக்கல, முதல் படியை நீங்க வச்சிருக்கிறீங்க. முதல் படியிலேயே உங்களுக்கு நிறைய ஓட்டுகள் விழும். நீங்க ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களான்ட்டு மக்கள் தான் தீர்மானித்திருப்பார்கள். மேல ஒருத்தர் இருக்கார், அவரும் தீர்மானித்திருப்பார் யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு பிள்ளைகள் மிகவும் மிகவும் கவனமாக, பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவர்கள் அந்த ரசிகர்களா இருந்தாங்கன்னா, அவருடைய ரசிகர்களா இருந்தாருங்கன்னா, அவங்களுடைய பலவீனமா இருக்கிறாங்களா, பலனுள்ளவர்களா இருக்கிறாங்களா நமக்கு தெரியாது. எந்த சூழ்நிலை வேணா என்ன வேணா பண்ணுவாங்க. சோ இந்த சூழ்நிலையில பெரியவர்களா இருக்கிற நாம் பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு திடப்படுத்தணும். நான் கூட நிறைய நேரங்கள் என்ன சொல்வேன்னா, பிள்ளைகளை பார்த்து நீங்க ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, எக்ஸாம்ல அடுத்த பாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களை திடப்படுத்துவேன். ஃபெயில் ஆனா அவ்வளவுதான் அப்படின்ட்டு சொல்ல மாட்டேன். நீங்க தோத்துருவாரு உங்க ஹீரோன்றதுக்கெல்லாம் நான் சொல்லல. ஜெயிச்சுட்டா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அதனால ஒருவேளை சந்தர்ப்பம், சூழ்நிலை சாதகமாய் இருந்தால் நல்லது, இல்லை என்றால் நீங்க அதை எதிர்கொள்ளணும். எதிர்கொள்ளுகிற தைரியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு தாங்குகிற பலன் வரும்படி நான் ஜெபிக்கிறேன். அதை தாங்கிக் கொள்ளுகிற சக்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவாகிய தேவனிடத்தில் எதை ஜெபிக்கிறீர்களோ அதை அவர் செய்வாராம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு எந்த தீங்கு வராதபடி
பார்த்துக்கொள்ளும். ஏன்னா தலைவர்கள் அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. அவங்க முயற்சி அவங்களுக்கே தெரியாது. அவங்க சொல்லலாம் வெற்றி நிச்சயம் என்று. ஆனா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, என்னைக்குமே பாசிட்டிவா பேசணும். அதனால அவர் சொல்லிட்டாரு, நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு, அவர் தோத்துட்டாரு, அதனால அந்த முடிவை எடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் சொல்றது அவருடைய கடமை. எல்லா தலைவர்களும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்க ஜெயிப்பேன்னு சொல்லலைன்னா அவங்க ஜெயிக்க முடியாது. எல்லா தலைவர்களுக்கும் ஒரு யுக்தி என்னன்னா, நாங்க தான் ஜெயிப்போம். அவங்க அப்படி சொன்னாதான் அவங்க ஜெயிக்க முடியும். அதனால அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க தோத்துட்டாங்க அப்படின்ற அவங்களே அதை தாங்கிக்கிற சக்தி அவங்க நிச்சயமா இருக்கு. பரவாயில்ல, இவ்வளவு ஓட்டு வந்திருக்கு, இவ்வளவு ஓட்டு வந்திருக்கு, வாங்கியிருக்கோமே, இவ்வளவு பிரகாசமா இருக்கு, அடுத்த தடவை முயற்சி பண்ணுவோம். அந்த முயற்சி வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. அடுத்த முயற்சி எடுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் எந்த தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாதுபடி. பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறாங்க. அவங்களுக்குண்டான எல்லா செலவுகளும் பண்றாங்க. அவங்க தங்களுடைய ஜீவனை கூட விட்டு, தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து பிள்ளைகளுக்காக போராடி அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்குறாங்க. அதனால நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏன்னா யார் வேணா பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. கிறிஸ்டின்ஸ் எங்க போட்டிருக்கு கிறிஸ்டின்ஸ். ஆனா அவங்க கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். மதத்தை சார்ந்தல்ல, மனுஷர்களை சார்ந்து. நம்முடைய தமிழ்நாட்டில் நாம் தமிழர், நம்ம எல்லாம் தமிழியன்ஸ். பிறந்தது வளர்ந்தது தமிழ்நாட்டில், தமிழர். தமிழ் ஒருத்தர் ஒரு முதலமைச்சரா இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை உண்டு. பரவாயில்ல, எது நடந்தாலும் நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஆமென். God bless you. உங்க பிள்ளைகளை கவனமா பார்த்துங்க. பிள்ளைகளே, திடப்படுத்திக் கொள்ளுங்க. எதையும் நாம் சாதிப்போம், எதையும் நாம் ஃபேஸ் பண்ணுவோம். ஆமென். God bless you.